ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைல்முகில் சேனல். இது என்னோட செகண்ட் vlog. அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நாளும் கூட. இது என்னோட 8th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. அந்த அன்னைக்கு எடுத்த vlog தான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் காலையில் பிரிஸ்காக எழுந்திரிச்சு டீ போட ஆரம்பிச்சாச்சு. டீ லவர் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. டீ காஃபி தான் நம்ம மார்னிங் பெஸ்ட்டு. அதை எடுத்துக்கலன்னா நம்மளால் அடுத்த வேலை எதுவுமே பார்க்கவே முடியாது. அப்படி தான் என்னோட இந்த டேவும் டீலேயே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் டீயை போட்டு குடிக்கணும், பிரிஸ்காக கிளம்பணும். இன்றைக்கி சண்டேன்றதுனால பிள்ளைங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். அதனால் அவங்க தூங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம குயிக்காக எழுந்திரிச்சு காலையில் கிளம்பி காலையிலே போனால் கொஞ்சம் கோயிலில் கூட்டம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் சாமி தரிசனத்தை ஃப்ரீயாக பார்த்துடலாம் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காக குயிக்காகவே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே எழுந்திரிச்சிட்டேன். கல்யாண நாள் அப்படின்னாலே பெண்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி தான். நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லைஃப் அமைஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியும் அமைஞ்சிருக்கும். பட் எனிவே அந்த டே ரொம்ப ஸ்பெஷல். கல்யாணன்றது நம்ம லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறத விட கடவுளாக தான் நம்மளுக்கு இவங்களுக்கு இவங்க அப்படின்னு முடிவு பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றது 100% உண்மைன்ற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சூப்பராக ஒரு டீ எடுத்துக்கலாமா? டீயை குடிச்சிட்டே கல்யாண நாளைக்கு அந்த அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வருது. அதில் மெயினாக அந்த முகூர்த்த டைம்குள்ளே திருமாங்கல்யம் கழுத்தில் ஏறணுங்கிறதுக்காண்டி எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. அந்த அந்த ஒரு 1 ஹவர் ரொம்ப பீக் டைம் மாதிரி நம்மளுக்கு தெரியும். பொண்ணு ரெடியா, மாப்பிள்ளை ரெடியா, நீங்கள் எங்கேன்னு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அந்த டயத்துக்குள்ளே கழுத்தில் அந்த தாலி ஏறுற அந்த மொமெண்ட்டு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுவும் போக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடவுள் முருகன். அவரோட சன்னிதானத்தில் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே எங்கள் கல்யாணமும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வச்சு தான் நடந்தது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதான் இன்றைக்கான அவுட்ஃபிட்டு. போட்டாச்சு, பைக்கில் நேராக கிளம்பி போயாச்சு. இது போய்கிட்டு இருக்க ஆன் தி வே ரோட்டை அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது திருமலை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பண்பொழி, செங்கோட்டை, குற்றாலம் இந்த நியர்பை இருக்கவங்களுக்கு இந்த முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். கல்யாண நாள் அன்னைக்கு முருகரை பார்க்காட்ட எப்படி? என்னோடய ஃபேவரட் கடவுள் முருகரை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போயாச்சு. ரொம்ப ஏர்லி மார்னிங் போனோம், ஆனாலுமே இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. சுற்றி பார்க்க வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக எடுத்து உங்களுக்கும் ஆட் பண்ணி, மேபி தெரியாதவங்க இதை பார்த்து நல்லா ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். சூப்பராக இருந்தது. கோயிலோட என்ட்ரன்ஸு இது பாத்வே, அதில் தான் அப்படியே போகலாம். மேலே ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருந்தது. ஏர்லி மார்னிங் நான் ரொம்ப போனதே இல்லை, இதான் போனேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது, சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஓகே, அர்ச்சனை டிக்கெட்டை எடுத்துட்டோம். அப்படியே க்யூவில் போனோம். க்யூ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். மற்ற டேஸ்லேயோ இல்லை ஒரு 8, 9 ஓ கிளாக் 10 ஓ கிளாக் வந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்க்கவே முடியாது. மார்னிங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். உள்ளே போய் சாமியை நல்லா கும்பிட்டாச்சு. சரி, அப்படியே இறங்கி வரும்போது ஸ்டெப்ஸு அந்த சுற்றி இருக்கிறத மறுபடியும் ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். கோயில் பார்க்கவே காலையில் அந்த ஃப்ரெஷ் ஏரில் நிற்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தேன். நீங்கள் ஒரு இயற்கை விரும்பினா கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கோயிலை பார்த்துட்டே வந்ததுக்கப்போ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை தல வரலாறுன்பாங்கள்ல, அதை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதனால அதையும் நான் அப்படியே சொல்கிறேன். இந்த கோவிலோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காளியம்மன் கோவில் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு ஆனால் அந்த மலை மேலே வந்தது இந்த காளியம்மன் கோவில் மட்டும்தான். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன்ல, அந்த சைடில் இருக்க அந்த காளியம்மன் கோவில் மட்டும்தான். அப்புறம் அதற்கு அப்புறம் தான் இந்த முருகன் கோயில் இந்த மலை மேலே தோன்றிருக்கு. எப்படின்னா, இந்த காளியம்மன் கோயிலோட அர்ச்சகர் பூவன் பட்டரு அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு அர்ச்சகர் இருந்திருக்காரு. அவரோட கனவில் முருகப்பெருமான் தோன்றி, நான் ஒரு மூங்கில் புதருக்குள்ளே புதைஞ்சு கிடக்கேன், என்னை நீங்கள் எடுத்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாதை தெரியணும் அப்படின்னா எறும்புகள் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பூவன் பட்ரு என்ன பண்ணியிருக்காருன்னா,
இப்போ நாட்டை ஆண்ட பந்தல ராஜா அவர்கிட்ட போய் இவர் கனவுல கண்டதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ ஒன்று அந்த ராஜாவும் அந்த பூவன் பட்ரு அந்த அர்ச்சகரும் சேர்ந்து எறும்புகள் வழிகாட்டின பாதையில் போயிருக்காங்க. அப்போ முருகனோட சிலையை கண்டெடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயிலை முருகனுக்காண்டி கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு. இந்த விளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.